மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 4 வயது சிறுமி திடீர் மரணம். மருத்துவர் அலட்சியம் காட்டியதாக புகார் கூறி உறவினர்கள் முற்றுகை. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. அரசியல் கட்சிகளிடம் ஆட்சியர் தீபக்குமார் வழங்கினார். கட்டிட தொழிலாளர்கள் தர்ணா. தீபாவளிக்கு 2000 ரூபாய் வழங்கிட வலியுறுத்தல். சுய உதவி குழுக்கள் பெயரில் வங்கியில் 40 லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி. தொண்டு நிறுவன தலைவி மீது போலீசில் புகார். இனி விரிவான செய்திகள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 4 வயது சிறுமியின் திடீர் மரணத்தை அடுத்து மருத்துவர் அலட்சியம் காட்டியதாக கூறி பொதுமக்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை அடுத்த கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திருக்காஞ்சியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி வடிவேலு என்பவரது 4 வயது மகள் கிருபாஸ்ரீ இன்று அதிகாலை 4 மணிக்கு வயிற்று வலி மற்றும் காய்ச்சல் காரணமாக கொண்டு வரப்பட்டார். கிருபாஸ்ரீயை பரிசோதித்த மருத்துவர் 3 மாத்திரை மட்டுமே கொடுத்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தனது மகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கும்படி வலியுறுத்தி கிருபாஸ்ரீயின் தாயார் கவிதா ஆரம்ப சுகாதார நிலைய வாசலில் அமர்ந்து அழுதுள்ளார். இதனையடுத்து மருத்துவமனைக்குள் அழைத்து செல்லப்பட்ட சிறுமிக்கு ஊசி போடப்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் அவள் மயக்கமாகி மூச்சு பேச்சின்றி கிடந்துள்ளார். இதன் காரணமாக மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு மருத்துவர் கூறியுள்ளார். உடனடியாக குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட கிருபாஸ்ரீயை மருத்துவர்கள் பரிசோதித்து அவள் இறந்ததாக தெரிவித்தனர். இதனால் ஆவேசமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மீண்டும் கரிக்கலாம்பாக்கம் சென்று ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மருத்துவரின் அலட்சியம் காரணமாக சிறுமி இறந்ததாக அவர்கள் புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மணிக்கிட்டு வந்தா காட்டின சிறப்பு மட்டும்தான் போட்டாங்க. போட்டு தூக்கின்னு போன்னு சொன்னாங்க வீட்டுக்கு. நான் தூக்கினே போல, இங்கே உக்காயின்னு இருந்தா. மறுபடி போயிட்டு பொண்ணுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, கண்ணை முழிக்க மாட்டுன்னு சொன்னேன். சளி அடிச்சுன்னுக்குதுன்னு சொன்னாங்க. பிள்ளைக்கு போய் பெட்டில் கிடத்துன்னு சொன்னாங்க. கிடத்துன 1/2 மணி நேரம் யாருமே வந்து பார்க்கல. டாக்டர் அதுக்கப்புறமா மறுபடி போய் இவரை நான் அனுப்பி போய் மறுபடி சொல்லுன்னு சொன்னேன். மறுபடி போயிட்டுன்னு வந்தாரு. 1/2 மணி நேரம் சென்று டாக்டர் தூங்கி ஏந்து வந்தாரு. அப்பதான் தூங்கி ஏந்து வந்து ஊசி போட்டாரு. ஒண்ணுமே இல்லை என் பிள்ளைக்கு. இந்த மருத்துவமனையில் காலையில் திருக்காஞ்சி கிராமத்தை சேர்ந்த கிருபாஸ்ரீ என்ற 4 வயது குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க, ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அடுத்த 7 மணிக்கு வந்த தகவல் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நர்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டரே போதிய டாக்டர் இல்லை, இருந்த டாக்டர் டியூட்டியில் இருக்கிற டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து இறந்தது காரணம் முழுக்க இந்த மருத்துவமனை டாக்டர்கள் பொறுப்பில் இருந்த டாக்டர் பொறுப்பேற்று அந்த குழந்தைக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும். அப்படி மேலும் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் வந்து போதிய டாக்டர் இல்லை, போதிய வசதிகள் இல்லை, ஜென்ரேட்டர் இல்லை, எக்ஸ்ரே மிஷின் இயங்கலை, பல் டாக்டர் இருந்தும் செயல்படலை, பிசியோதெரபி டாக்டர் செயல்படலை. இவ்வளோ குறைகள் இருந்து செய்யாதனால நர்ஸுகள் பற்றாக்குறை, அட்டெண்டர் பற்றாக்குறை இருக்கிறதுனால தகுந்த நடவடிக்கை எடுத்தாகணும். அந்த குழந்தைக்கு நிவாரணம் வரணும். இல்லைனா பொதுமக்களை திரட்டி மாநில தழுவிய போராட்டம் நடத்துவோம். வயிற்று வலிக்காக வந்த ஒரு குழந்தைய டாக்டர் எழுப்ப முடியாத ஒரு நர்ஸு மாத்திரையும் மட்டும் அது மட்டும் இல்லாத சிறப்பு மட்டும் கொடுத்து நீங்கள் சரியாயிரும் போயிடுங்க அப்படின்னு சொன்னதுடைய விளைவு அவங்க 1 மணி நேரம் வெயிட் பண்ண பிறகு சரி மறுபடியும் நீங்கள் ஜிஹெச்சுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னது பிறகு ஜிஹெச்சுக்கு போகிறதுக்குள்ள பாதி வழியிலே இறந்து இந்த குழந்தையுடைய உயிர் சேதமாயிருக்கு. இதுக்கு காரணம் இந்த என்ஆருடைய அரசாங்கத்துடைய அலட்சிய போக்கு காரணம். இதை உடனடியாக சரி செய்யலைன்னு சொன்னால் இப்போது இருக்கிற மக்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. உடனடியாக இதுக்கு தீர்வு காணணும்னு சொன்னால் இந்த அரசாங்கம் நாங்கள் இப்பொழுது ரோடு மறியல் செய்ய போகிறோம். இதுதான். இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதானப்படுத்தியும் கேட்காத பொதுமக்கள் அப்பகுதியில் கடை அடைப்பு மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான தீபக்குமார் அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் வழங்கினார். புதுச்சேரியில் 2013 ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் இன்று முதல் 2013 ஜனவரி 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனையொட்டி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான தீபக்குமார் வரைவு வாக்காளர் பட்டியலை
அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான தீபக்குமார் 2010 ஜனவரி 1, 2011 ஜனவரி 1 மற்றும் 2012 ஜனவரி 1 தகுதி நாளாக கொண்டு 2010 அக்டோபர் 30ஆம் தேதி முதல் 2012 ஜனவரி 5ஆம் தேதி வரை வெளியிடப்பட்ட மூல வாக்காளர் பட்டியல் மற்றும் 1 முதல் 4 வரையிலான துணை வாக்காளர் பட்டியலும் தற்போதைய வரைவு வாக்காளர் பட்டியலின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் 3,30,327 ஆண் வாக்காளர்களும் 3,50,762 பெண் வாக்காளர்களும் மற்றும் இதர வாக்காளர்கள் 9 மொத்தம் 6,87,098 வாக்காளர்களும் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த், புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியலின்படி 8,26,257 வாக்காளர்கள் உள்ளதாகவும் இவர்களில் 3,97,644 பேர் ஆண்கள் என்றும் 4,28,170 பேர் பெண்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டிட தொழிலாளர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் 60 வயது முடிந்த நலவாரிய உறுப்பினர்களுக்கு 6,000 ரூபாய் பென்ஷனாக வழங்க வேண்டும், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டிட தொழிலாளர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் தலைமை தபால் அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. இந்த தர்ணா போராட்டத்தை சிபிஐ தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் துவக்கி வைத்தார். இதில் ஏஐடியூசி பொதுச் செயலாளர் அபிஷேகம், துணை பொதுச் செயலாளர் தினேஷ் பொன்னையா, பொருளாளர் ஜெயபாலன், ஞானவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். விடை சொல்ல வேண்டியது தொழிலாளர் நலத்துறை. எனவே தொழிலாளர் நலத்துறை ஒரு செயல்படுகிற துறையாக மாற வேண்டும். இதேபோல் நடைபாதை மற்றும் சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் தீபாவளிக்கு 2,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் வியாபாரி சங்க தலைவர் மூர்த்தி தலைமை தாங்க சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 11 மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தங்களது சுய உதவி குழுக்களின் பேரில் வங்கியில் பல லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட தொண்டு நிறுவன தலைவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இவர்கள் வலியுறுத்தினார்கள். சீட்ஸ் என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் சாந்தி என்பவர் 11 மகளிர் சுய உதவி குழுக்களின் பேரில் 40 லட்சம் ரூபாய் வரை வங்கியில் கடன் உதவி பெற்று மோசடி செய்திருப்பதாக போலீசில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். இப்போ எங்களுக்கு இந்த பணத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது சார். நான் 11 குரூப்புக்கும் 40 லட்சத்துக்கும் சம்மந்தம் கிடையாது சார். இந்த பணத்தை எங்களும் மோசடி பண்ணிக்கிறாங்க, ஃபோர்ஜரி பண்ணிக்கிறாங்க, போட்டோ ஒருத்தவங்களுக்கு ஒட்டிக்கிறாங்க, கையெழுத்து ஒருத்தவங்களுக்கு போட்டுக்கிறாங்க சார். நிறைய ஃபோர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு நாங்க இதை கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் சார். எங்களுக்கு இதுக்கு நல்ல பதிலா எங்களுக்கு வேணும் சார். மொத்தம் ஒரு 40 லட்சம் 40 லட்சத்துக்கு 11 குரூப் மொத்தம். இவர் தலைவர் செயலர் மட்டும் தான். நாங்க உறுப்பினர்லாம் அறியாங்க அவங்க தான் சொன்னாங்க. கஷ்டம் பார்க்க போனா எல்லா பணத்தையும் அவங்க தான் போட்டது. கையெழுத்த நாங்க யாருமே போடல. இங்க செத்து போனாங்க, போட்டோலாம் ஓட்டி கையெழுத்து வைக்கிறாங்க. இங்க யாரும் சரியா படிக்காதவங்க தான். இங்க யாரும் அவங்க இங்கிலீஷ்ல போட்டு கையெழுத்து போட்டு பணம் வாங்கிக்கிறாங்க. செத்து போன போட்டோலாம் ஓட்டிக்கிறாங்க சார். பிரேமா கோமதி பிரமாவதி தான் அவங்க 2 பேரும். அவங்க சாந்தி மோகன்தாஸ் மேனேஜரும் உடந்ததுக்கெல்லாம். இதனைத் தொடர்ந்து மகளிர் சுய உதவி குழுவினரை போலீசார் அழைத்து பேசி புகாரை பெற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர். இதனையடுத்து மகளிர் சுய உதவி குழுவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவாமல் தடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை அலுவலகத்தில் அவசர கூட்டம் மதியம் 1 மணிக்கு நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, பொதுப்பணித்துறை தலைமை செயலர் மனோகர், சுகாதாரத்துறை இயக்குனர் ராமன், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் சத்தியமூர்த்தி, சீதாராமன், ராஜமாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரியில் பரவும் மர்ம காய்ச்சலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். மேலும் மழைக்காலம் துவங்க இருப்பதால் புதுச்சேரியில் உள்ள வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்றும்
குப்பைகளை அகற்ற வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார்.